நாம் கடந்து வருவோம். परमेश्वर के वचन की ओर ताकेंगे. இரண்டாம் நாள் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திலையும் இந்த ராமோஜன பந்திக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ये दूसरे दिन के शुद्धिकरण के सभा में भी हम प्रभु भोजन के लिए तैयारी हो रहा है. நேற்றைய தினத்தில் 2 சுத்திகரிப்பு கூட்டங்களே பங்கெடுத்தோம். कल के दिन भी सवेरे और शाम को दोनों सभा में हम भागी हुआ था. இந்த காலை வேளையிலையும் இந்த 3வது சுத்திகரிப்பு கூட்டத்திலே நாம் சுத்திகரிப்பு செய்து நாம் தேவனுடைய ஊற்றத்திலே கடந்து வருவோம். आज के दिन भी ये तीसरे सभा में हम वचनों के साथ और एक बार शुद्धता के साथ प्रभु के निकट होंगे. 1 கொரிந்தியர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் நேற்றைய தினத்திலே சொன்னேன். 11ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து முழுவதுமாக வாசியுங்கள் என்று. कल के दिन मैंने कहा था पहले कुरिन्थियों को पत्री 11 अध्याय में 17 वचन से लेकर तुम कर पे पढ़ना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. இந்த கூட்டங்கள் எதற்காக நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது? ऐसे सभाओं को हम क्यों ऐसे तैयार किया? நம்மை சுத்திகரிப்பு செய்து ஆயத்தப்பட்டு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. इस सभा के द्वारा हम शुद्ध हो जाता है और तैयारी हो जाता और प्रभु भोजन के लिए हम योग्य भी बन जाता है. இந்த நாட்களிலே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். इन दिन में हम अपने आप को छाछेगा तो दंड का आज्ञा नहीं पड़ेगा. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 11:31 வாசிக்கிறோம். पहले कुरिन्थियों 11 अध्याय में 31 वचन, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். यदि हम अपने आप को छाछते तो दंड न पाते. இந்த நாட்களிலே நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். इन दिन में हम अपने आप को छाछना जानना. हालेलुया. முதல்ல நாம் நிதானித்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். पहले हम अपने बारे में जानना चाहिए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा हो. நம்மை நாமே அறிந்து ஆராய்ந்து அறியணும். हम अपने आप को छाछना, நம்ம நிதானித்து கொள்ள வேண்டும். हम हमारे बारे में परख के देखना. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். இப்படித்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அறிந்து கொள்ளணும். तुम्हारे अंदर ऐसे तुम्हारे जीवन के बारे में एक फैसला होना है, मैं ऐसे ही हूँ. நிதானிக்கிறதுனா என்ன அர்த்தம்? हम अपने आप को छाछना मतलब क्या है? மற்றவர்களை குறித்து நிதானிக்கிறோம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் தன்னை நாம் நிதானிக்க வேண்டும். हम दूसरे के बारे में हमें सब परख के देखता, लेकिन अपने आप को हम छाछता नहीं. தன்னை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். हम अपने आप को इन दिनों में अच्छे से छाछना है. அப்போது இந்த போஜன பந்தி நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். तब हमारा ये भोजन आशीष होता. அங்கே நான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 7 விதமான ஆசீர்வாதம் இந்த பந்தியிலே புசித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னேன். और यूहन्ना 6वां अध्याय में जो हम ये प्रभु भोजन में पाकी होने में 7 प्रकार का आशीष मिलता. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தான் பிரெட் என்கிற வார்த்தை 21 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना 6वां अध्याय में रोटी का शब्द 21 बार लिखा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அப்பம் என்கக்கூடிய வார்த்தை இந்த 6ஆம் அதிகாரத்தில் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ये रोटी का शब्द यूहन्ना 6वां अध्याय में अधिक से लिखा है. நித்திய ஜீவனுங்கிற வார்த்தையும் இந்த அதிகாரத்தில் தான் 5 தடவை சொல்லப்பட்டிருக்கு. और अनंत जीवन का शब्द भी इसी अध्याय में 5 बार लिखा है. வானத்திலிருந்து இறங்கி வார்த்தை 10 தடவை சொல்லப்பட்டிருக்கு. और आकाश से उतर के ये शब्द भी 10 बार लिखा है. அந்த ஆண்டவராக இயேசு இறங்கி வந்தார் அப்பமாக. उस प्रभु यीशु रोटी के रूप में उतर के आया. ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். जीवन की रोटी मैं हूँ. இந்த பந்திலே அவர் தன்னையே மரணத்துக்கு முன்பாக அவர் செய்து காண்பித்தார், தன்னுடைய சரீரத்தை இரத்தத்தை பானமாக தருவதற்காக. वो इस भोजन में यीशु अपने मृत्यु होने से पहले ऐसे अपने शरीर और लहू को रोटी और ताकरस के रूप में दिया है. நான் வருமளவும் இந்த மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். जब तक मैं न आए तब तक तुम इस मरण को स्मरण करते रहो. 6ஆம் அதிகாரத்தில் அதை தெளிவாக வாசிக்கிறோம். 7 விதமான ஆசீர்வாதங்களை அதிலே வாசிக்கிறோம். और ये यूहन्ना 6वां अध्याय में
सात प्रकार के இந்த आशीष हैं। பந்தியிலே பங்கெடுத்தால் 53வது வசனத்தை வாசிக்கலாம். 53वां युगन्ना आर 6वां ऐमत- अध्याय में 53वां वचन। 6:53 என் மாம்சத்தை புசித்து வாசிக்கலாம். மாம்சத்தை புசி மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலும் உடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूँ कि जब तक तुम मनुष्य के पुत्र का मांस न खाओ और उसका लहू न पीओ तुम्हें जीवन नहीं। ஜீவன் இல்லை, லைஃப் இல்லை. जीवन नहीं। ஒன்று ஜீவன் வேணும் உனக்கு. இந்த இது புசித்தால் உனக்கு ஜீவன், லைஃப் உனக்கு கிடைக்கும். हमें ये भोजन खाने से पहला तुम्हारा जीवन मिलता है। 54 வாசிக்கிறோம். 54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. जो मेरा मांस खाता और मेरा लहू पीता अनंत जीवन उसी का है। ரெண்டாவது என்ன? நித்திய ஜீவன் உண்டு. दूसरा क्या मिलता है? अनंत जीवन मिलता है। லைஃப் இருக்குது, இட்டர்னல் லைஃப் இருக்குது. जीवन भी है, अनंत जीवन भी है। ஜீவனும் இருக்கிறது, நித்திய ஜீவனும் இருக்கிறது. जीवन भी है, अनंत जीवन भी है। ஆக இதில் பங்கெடுத்தால் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறார். इसमें भागी होने से हमको अनंत जीवन मिलता है। மூன்றாவது, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். तीसरा आशीष है, मैं अंतिम दिन फिर जिला उठाऊंगा। அநேகரை கைவிடப்பட்டு விடுவார்கள், ஆனால் உன்னை அவர் எழுப்புவார். अंतिम दिन में बहुत सारे लोग त्याग हो जाएंगे, लेकिन तुझे वो जिलाएगा। இயேசுவை எழுப்பின பிதாவாகிய தேவன் மரித்தோரை எழுப்பினது போல உன்னை எழுப்புவார். जैसे पिता परमेश्वर यीशु को मरे हुए में से जिलाया, वैसे तुम्हें भी जिलाएगा। உன்னுடைய கல்லறை திறக்கப்படும். तेरे कब्रिस्तान खोलेगा। அப்ப இந்த பந்தியிலே நீ சரியானபடி சுத்திகரிப்பு செய்து ஆசரிக்க வேண்டும். इस भोजन में तो ठीक शुद्धिता के साथ बाकी होना। அடுத்தது 56வது வசனம். 56 वचन। 56 என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். जो मेरा मांस खाता और मेरा लहू पीता वो मुझ में स्थिर बना रहता है நான் அவளிலே நிலைத்திருக்கிறேன். और मैं उसमें। இப்ப நீ அவர்ல நிலைத்திருக்கார், அவர் உன்னில் நிலைத்திருக்கிறார். तो यीशु में बना रहेगा, यीशु तुम्हें बना रहेगा। நிலைத்திருக்கிறதல் ரொம்ப முக்கியம். बने रहना बहुत मुख्य। நீங்க அவர்ல நிலைத்திருக்கணும். तुम यीशु पर बने रहना। ராயப்பெல்லாம் கப்பல்ல போய் இருக்கிறையா காணாம போறியா தெரியாது, முதல்ல நிலைச்சிருக்கணும். रायप्पा ब्रदर जहाज बैठेगा तो जहाज में तो बने रहेगा क्या, नहीं तो मिट जाएगा मालूम नहीं। அங்கேயும் மாசத்துக்கு ஒரு பார்ட்டி வைக்கான்னு சொல்லி அந்த பார்ட்டியில குடிச்சிட்டு கிடக்கூடாது. जहाज में जाने के बाद वहाँ महीने में एक पार्टी मिलेगा, वो पार्टी में कुछ ऐसे पीना नहीं। கூல் ட்ரிங்க்ஸில் கலக்கி தருவா, குடிச்சிட்டு நல்லா ஆடுங்க. कोल्ड ड्रिंक्स में मिला मिला के देगा, पी पी के अच्छा से नाचना। அநேகர் நிலைத்திருக்காது போய்விடுகிறார்கள். बहुत सारे लोग बने नहीं रहता। இல்ல பரிசுத்த பங்கில பரிசுத்தப்பட்டு சுத்திகரிப்பினை ஆசரித்தார், நீ அவரிலே நிலைத்திருப்பார், அவர் ஒன்றில் நிலைத்திருப்பார். इस भोजन में तो बागी होने से यीशु तुम्हें बने रहेगा, तुम यीशु में। அல்லேலூயா. हालेलुया। அதாவது திராட்சை செடியில கொடி நிலைத்திருக்கணும். आमीन। ताकलता में डाली बने रहना, அப்போதான் மிகுந்த கனி கொடுக்க முடியும். तब बहुतायत फल लाएगा। அல்லேலூயா. हालेलुया। அதான் ஆங்கிலத்துல கான்சிஸ்டன்சின்னு சொல்லப்பட்டிருக்கு, நிலைத்திருத்தல். आमीन। बने रहना, நிலைத்திருக்கிற அனுபவம் தேவை. बने रहने वाला अनुभव நீ चाहिए। அவர் நிலைத்திருக்க, அவர் ஒன்றில் நிலைத்திருக்க வேண்டும். तुम उसमें और वो तुम्हें। அடுத்தது வாசிக்கலாம் 57வது வசனம். 57 वचन। இந்த இதை புசித்தால் நீ அவரிடத்துல பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசித்தால் நீ பிழைப்பாய். आमीन। जैसे जीवित पिता ने मुझे भेजा और मैं पिता के कारण जीवित हूँ, वैसे ही वो भी जो मुझे खाएगा मेरे कारण जीवित रहेगा। 58ல என்னென்னைக்கும் பிழைப்பாய். और 28 में लिखा है सर्वदा जीवित रहेगा। அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கு. 7 प्रकार का आशीष को लिखा। ஒன்று ஜீவன் கிடைக்கிறது, एक जीवन मिलता, 2 நித்திய ஜீவன், दूसरा आनंद जीवन, 3 கடைசி நாளை உன்னை तीसरा எழுப்புவார், अंतिम दिन में तुम्हें जिलाएगा, அடுத்தது நீ அவரில் நிலைத்திருக்கிறாய், चौथा तो उसमें बने रहेगा, அவர் உன்னில் நிலைத்திருக்கிறார், वो तुम्हें बने रहेगा, நீ பிழைத்திருக்கிறாய், तो जीवित रहेगा, அது என்னென்னைக்கு तो பிழைத்திருப்பாய். सर्वदा जीवित रहेगा। எவர் அண்ட் எவர். आमीन। सर्वदा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा। இது உன்னை விசேஷமாக விலையேறப்பட்ட இந்த பந்தியிலே பங்கெடுக்கிறதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ये बहुमूल्य भोजन में भागी होने के लिए प्रभु तुम्हें बुलाया। எவ்வளவு பெரிய பாக்கியம். ये कितनी बड़ी भाग्य है, धन्य। இதுல இந்த பந்தியில பரிசுத்த பந்தியில ஆயத்தப்பட்டு எடுக்க வேண்டும். लेकिन तैयारी के साथ भागी होना, அப்படி எடுத்தால் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ऐसे भागी होने से तुम्हें एक बड़ा आशीष। 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 11वां अध्याय 30வது வசனத்தில் 29 28ல இருந்து வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 11:28 पहला कुरिन्थियर 11 में 28 से लेकर पढ़ेंगे। எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 11:28 11 verse 28. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 1 கொரிந்தியர் 11:28. யாபேஸ் பக்கத்தில் போப்பா, புக்கத்தை தள்ளிட்டு பக்கத்தில் போ, கையில் எடுத்துக்கிறேங்க, வாசிக்கலாம். எந்த மனுஷனும் சோதித்திருந்து அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் கடவன். தன்னை தானே சோதித்து அறிய வேண்டும். अपने आप को जांच ले, நான் யார், मैं कौन है, என் ஆண்டவராக இயேசு யார், मेरा प्रभु यीशु मसीह कौन है। அவருடைய மரணத்தின் நடுவில், उनके मृत्यु के बीच में, அவருடைய மரணத்தினால தான் நீ ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற. उनके मृत्यु के द्वारा ही तो परमेश्वर से मेल मिलाप हुआ। 29 என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சிறை இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கணை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். 29 क्योंकि जो खाते पीते समय प्रभु की देह को न पहचाने वह इस खाने और पीने से अपने ऊपर दंड लाता है. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது. अनुचित रीति से बाही नहीं होना. அப்போ இதுக்கு ஆயத்தம் ரொம்ப முக்கியம். इसलिए तैयारी बहुत मुख्य है. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைகிறார்கள். इसी कारण तुम में बहुत से निर्बल और रोगी है और बहुत से सो भी गए. பாருங்க, இதை சரியாக நீ ஆசரிக்க வேண்டும். तो ठीक इस भोजन में बाही होना. பங்கெடுத்தும் போது சரியா ஆசரிக்கணும், பங்கெடுத்ததுக்கு அப்புறம் சரியா நீ இருக்கணும். बाही होने समय और बाही होने प्रभु भोजन खत्म होने के बाद भी तुम्हारा जीवन में सब कुछ ठीक रखना. அநேகர் பலவீனர் ஆகிறார்கள், इसमें कई लोग निर्बल हो जाता, அல்லது வியாதிப்பட்டுகிறார்கள், नहीं तो रोगी हो जाता, அல்லது நித்திரை மரித்து और बहुत से मर भी जाता. இதை சரியாக நீ ஆயத்தப்பட்டு எடுத்தால் ठीक तो बाही होना, உன் பலவீனம் நீங்கி பலமாக மாறும். तेरा निर्बल से दूर होकर तुम्हें बल मिलता है, வியாதி சுகமாய் உனக்கு தெய்வீக சுகம் உண்டாகும். तुम्हारा रोगी चंगा मिलता है, உன்னோட ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கூட்டி தரும். तेरा आयु को दिन को भी प्रभु बढ़ा के 10 விதமான ஆசீர்வாதத்தை பார்த்துட்டோம். 10 प्रकार का आशीष. அங்க 7 இங்க 3. युगन्ना में 7 यहाँ थी. அதுக்கு நான் பயந்து போய் இதை எடுக்காம இருக்கணுமா? इसलिए ऐसे डर के मारे इसमें भोजन में बाही ஆயத்தப்பட்டு नहीं. தன்னை நிதானித்து அறிந்து இதை ஒப்பு கொடுத்து எடுக்க. तैयारी के साथ अपने आप को छाछ लो, फिर सौंप के बाही हो जाओ. அதுதான் 31ல வாசிக்கிறோம். इसलिए 31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். यदि हम अपने आप को छाछते तो दंड न पाते. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். परंतु प्रभु हमें दंड देकर हमारी ताड़ना करता है, इसलिए कि हम संसार के साथ दोषी न ठहरे. கவனிங்க, सुनिए, சிட்சை ஏன் அவசியமாக இருக்கிறது? ताड़ना क्यों अवश्य है? சிட்சை என்றால் என்ன? ताड़ना मतलब क्या? அது தண்டனையா? ताड़ना क्या पनिशमेंट है क्या? இங்க கவனிங்க, தண்டையா? दंड है क्या? அதாவது தண்டனையா? அது वो क्या दंड है? அந்த சிட்சைங்கிறது உங்களுக்கு நிரந்தரமல்ல, உங்களை பங்கு பரிசுத்தத்திலே பங்கு கொள்வதற்காக வைக்கிறார். जो ताड़ना होता है ये तुम्हारा निरंतर नहीं है, तो इस ताड़ना के द्वारा पवित्रता में बाही होता है. தேவன் உங்களுக்கு சிட்சையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த சிட்சையை எதற்காக அனுமதிக்கிறானா? தீமைக்காக அல்ல, நன்மைக்கு எதுவாக. परमेश्वर तुम्हें ताड़ना में क्यों सौंपता है? वो तुम्हारा हानि के लिए नहीं है, भलाई के लिए. அதாவது உன்னை கொன்று போடுவதற்காக அல்ல, वो तुझे मार डालने के लिए नहीं, உன்னை வாழ வைப்பதற்காகத்தான். आमेन, तुझे आशीष करने के लिए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो. அப்போ சிட்சை தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகளை. आमेन, तुम्हारा जो ताड़ना मिलता है वो हानि के लिए नहीं है, शांति के लिए. தேவன் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். आमेन, प्रभु जिससे प्रेम करता है उसको ताड़ना भी करता है. இப்போ சிட்சையை அனுமதிக்கும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் உண்டு, சிட்சை உண்டு. और मेसिया के जीवन में क्लेश भी होता, ताड़ना भी होता. இயேசுவோடு கூட சேர்ந்து நான் பாட நினைக்கும் போது, हम यीशु के साथ तो कूटेगा तो அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். उसी के साथ दुख उठाने में उसी के साथ राज्य भी करेंगे. அது சிட்சை என்கிறது இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு உன்னை தப்புவிக்குது. ये ताड़ना से तो ये संसार के न्याय के दंड से बच जाएगा.
சிச்சைங்கிறது உங்களுக்கு ஒரு போதனை கூட, உபதேசம் கூட சிச்சை தான். और जो उपदेश तुम्हें मिलता है वो भी एक ताड़ना के रूप में. அப்போ இந்த உலகத்தில் இஷ்டம் போல வாழ்றா, அந்த தண்டனைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் நம்மளை நேசித்து சிட்சிக்கிறார். अरे संसार में जैसे अपने मनमानी जीवन बिताता वैसे उस दंड में तो भागी नहीं होना, इसलिए प्रभु तुम पर प्रेम रखकर तुम्हें ताड़ना देता है. ஆகவே நம்மை அப்படி சிச்சையான வேலையிலே கொஞ்சம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ऐसे ताड़ना के समय आता तब हम अपने आप को जरा जांचना चाहिए. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். इब्रानियों को पत्री 12 अध्याय में 5 वचन से. எல்லா இடத்துக்குள்ள எபிரேயருக்கு நிருபம் इब्रानियों की पत्री 12ஆம் அதிகாரம் 12 अध्याय 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், 5 वचन से. அன்றிய மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. तुम उस उपदेश को जो तुमको पुत्र के समान दिया जाता है भूल गए हो. हे मेरे पुत्र, प्रभु की ताड़ना को आल की बात न जान, और जब वो तुझे खुड़खे तो साहस न छोड़. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். इब्रानियों 12 अध्याय 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். हम अभी 5 वचन से पढ़ रहे கையில் हैं. எடுத்துக்கிறேன், பைபிளை கையில் எடுத்துக்கிறேங்க. 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். आमेन. इब्रानी, அன்றிய மகனே, கர்த்தருடைய சிச்சையை நீ அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. हे मेरे पुत्र, प्रभु की ताड़ना को अल की बात न जान, और जब वो तुझे खुड़खे तो साहस न छोड़. அப்போ சிச்சை வரும்போது இங்கே கவனிக்க, அந்த சிச்சையை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. जो ताड़ना हमें मिलता है ताड़ना को हम तुच्छ नहीं जाना. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகக்கூடாது. और जब वो तुझे खुड़ता है तब तू साहस न छोड़ना. தேவன் உங்களை நேசிக்கிறதுனால அவர் சிச்சிக்கிறார். क्योंकि प्रभु जिससे प्रेम करता है उसको ताड़ना भी करता. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக்கொள்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்றது போல உங்களுக்கு சொல்கிற புத்திமதியை மறந்தீர்கள். आमीन. क्योंकि प्रभु जिससे प्रेम करता है उसकी ताड़ना भी करता है, और जिससे पुत्र बना लेता है उसको कोड़ी भी लगाता है. நீங்கள் சிச்சையை சகித்தீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? तुम दुख की ताड़ना समझकर सह लो. परमेश्वर तुम्हें पुत्र जानकर तुम्हारे साथ बर्ताव करता है. वह कौन सा पुत्र है जिसकी ताड़ना पिता नहीं करता? எல்லாருக்கும் கிடைக்க சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திராரமல் பேசின் விளையலாக இருப்பீர்களே. यदि वह ताड़ना जिसके बाकी सब होते हैं तुम्हारी नहीं हुई तो तुम पुत्र नहीं पर विचार की संतान टगरे. யார சிச்சிக்கிறார்? वो किसको ताड़ना देता? இங்கே பாருங்க, இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு இல்லை. யாரு கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை தான் சுத்தம் பண்ணுவார். हमें जो फल फलता है जो डाली उसको और प्रभु ताड़ना देता है, क्योंकि बहुत आज फल लाने का சுத்திகரிக்கிற சுத்தம் பண்ணுவார். वो शुद्ध करेगा. கவனிங்க, கனி கொடுக்கிற கொடி எதுவோ जो फल देता है वो அதை डाली கொஞ்சம் சுத்தம் பண்ணுவார். परमेश्वर और शुद्ध करेगा. சுத்தம் பண்ணக்கூடிய போது கொஞ்சம் தாடனா கொஞ்சம் சிச்சை இருக்கிறது. तभी ऐसे थोड़ा ताड़ना होता है. இங்க பாருங்க, சுத்தம் பண்ணும்போது தான் கொஞ்சம் வேதனை இருக்கும். ओ जो शुद्ध करेगा तभी உபதேசத்தை கொண்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணும்போது, उपदेश के द्वारा जो हमें शुद्ध करेगा तभी. அங்கே இதை கைக்குள்ள வச்சுக்கிறேங்க. எபிரேயர் 12 கைக்குள்ள வச்சுக்கிறேங்க. ये इब्रानी 12 को अपने हाथ में रखेंगे. அங்கே வாசிக்கும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना 15 अध्याय में निकालेंगे. யோவான் 15ஆம் அதிகாரம் यूहन्ना 15 வாசிக்கலாம். 2வது வசனம். दूसरा वचन. என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை நான் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். जो डाली मुझ में है और नहीं फलती उसे वह काट डालता है, और जो फलती है उसे वह चाटता है ताकि और फले. அப்ப கனி கொடுக்கிற கொடியை அவர் என்ன செய்கிறார்? அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். आमीन. जो फलता है उनको और फल लाने के लिए प्रभु छांटता है. அந்த கொடியை சுத்தம் பண்ணும்போது எதனால? உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாகிறீர்கள். आमीन. और प्रभु कहता है मेरे उपदेश के द्वारा तुम अभी शुद्ध है. அப்போ போதனை, சிச்சை, உபதேசம் யாருக்கு? யாருக்கு? और शिक्षा और धारणा उपदेश किसके लिए मिलता? கனி கொடுக்கிறவர்களுக்கு. जो फल लाता उनके. கனி கொடுக்கக்கூடிய சபைக்கு. जो फल लाता हो कलीसिया. அதை இன்னும் கொஞ்சம் சிச்சை சுத்தப்படுத்துகிறார். ஆகவே தான் சபை
உபத்திரப்பட்டது, உபத்திரத்தின் வழியாக பிரவேசித்தது. जो फल था उनका और प्रभु छांटता, क्योंकि और फल लाना, इसलिए कलीसिया उपद्रव की द्वारा ही प्रवेश करता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அப்போ உபத்திரத்தின் வழியாகத்தான் சபை பிரவேசித்து வந்தது. कलीसिया क्लेश की द्वारा ही प्रवेश पाया. சபை மிகுந்த கனி கொடுத்ததற்கு காரணம் என்ன? और कलीसिया बहुतायत फल लाया. कारण क्या? மிகுந்த உபத்திரத்தின் வழியாகத்தான் வந்தார்கள். क्योंकि कलीसिया बहुत क्लेश के द्वारा ही आया है. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். प्रेरितों के काम 14 अध्याय में 22 वचन. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு, நாம் अनेक உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது என்று சொன்னார்கள். और चेलों के मन को स्थिर करते रहे और ये उपदेश देते थे कि विश्वास में बने रहो, और ये कहते थे हमें बड़े क्लेश उठाकर परमेश्वर के राज्य में प्रवेश करना होगा. அப்போ உபத்திரத்தினோடு கூட இங்கே கவனிக்க வேண்டும், மிகுந்த கனியை கொடுப்பதற்காக கொஞ்சம் சிட்சிக்கிறார். உபத்திரம் உண்டு. बहुतायत फल कलीसिया लाने के लिए प्रभु ऐसे क्लेश देता है. ஆக இயேசு சொன்னார் யோவான் 16:33 இவ்வுலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் திடன் கொள்கினால் உலகத்தை ஜெயித்தேன். और यीशु ने यूहन्ना 16 अध्याय 33 वचन में कहा, इस संसार में तुम्हें क्लेश भोगना अवश्य है, परंतु ढाढ़स बांधो, मैंने इस संसार को जीत लिया. ஆகவே உபத்திரம் இங்கே கவனிக்க வேண்டும், உபத்திரத்தின் குகையிலை தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். और उपद्रव की पट्टी से ही हमें प्रभु चुन लिया. சிச்சை என்கிறது உபதேசமா நமக்கு அனுமதிக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ உபதேசம் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். जो हमें देता है वो मसीह का उपदेश थोड़ा कठिन है. ஆனால் உன்னை வேசியின் பிள்ளைகளாக ஆகாதபடி உன்னை புத்திரராக எண்ணி தேவன் நடத்துகிறார். लेकिन वो धारणा से प्रभु तुम्हें पुत्र समझकर अगुवाई करता है. ஊருக்கு உபதேசம் கிடையாது. हमें जो उपदेश है वो गांव के लिए नहीं है, இங்கே अपने கவனிங்க, संतान का. உலகத்துக்கு போய் உபதேசம் பண்றதுக்கு இல்ல. इस जगत का उपदेश नहीं. யாருக்கு உபதேசம்? किसके लिए? अपने संतान के. அவருடைய பிள்ளைகளுக்கு. वो अपने संतान के लिए उपदेश देता है. கனி கொடுக்கிற கொடியை, आमीन, जो फलता है डाली மிகுந்த கனி கொடுக்க वो முடியாது. और फल लाने के लिए. அல்லேலூயா. हालेलुया. எந்த மரத்துல கல்லு விழும்? कौन से पेड़ को पत्थर से கனி கொடுக்கிற मारेगा? கொடியில. हाँ, जिस पेड़ में फल रहता है उसको पत्थर से இப்போ मारता है. கொடி மிகுந்த கனி கொடுக்கும்படியாக உபதேசம் பண்ணி சுத்திகரிக்கிறார். हमें बहुतायत फल लाने के लिए उस डाली को उपदेश देकर प्रभु शुद्ध करता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. இப்ப எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வடுங்க. इब्रानी 12 अध्याय 9 वचन. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பமார்கள் எடுத்துக்கொள்வோம். 9 அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பமார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? फिर जब ही हमारी शारीरिक पिता भी हमारी ताड़ना किया करते थे और हमने उनका आदर किया, तो क्या आत्माओं के पिता के और भी अधीन न रहे जिससे हम जीवित रहे? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்திற்காகவே சிச்சிக்கிறார். वे तो अपनी अपनी समझ के अनुसार थोड़े दिन के लिए ताड़ना करते थे, पर वो तो हमारे लाभ के लिए करता है कि हम भी उसकी पवित्रता के बाही हो जाए. இங்க பாருங்க, சிச்சை நமக்கு பிரயோஜனம், आमीन. ताड़ना हमारा उपयोग है, உபதேசம் நமக்கு பிரயோஜனம். उपदेश हमारा उपयोग है. ஹalleluya. हालेलुया. அப்ப நமக்கு பிரயோஜனமாகவே அவர் சிச்சிக்கிறார். हमारे लाभ के लिए प्रभु हम पर தீமைக்காக ताड़ना அல்ல, दे- वो आने के लिए உங்களை नहीं. நேசிக்கிறார் சிச்சையினால். आमीन. ताड़ना के द्वारा प्रभु तुम पर प्रेम करता है. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் இது பழகினவர்களுக்கு நீதியாக சமாதானத்தின் பலனை தரும். वर्तमान में हर प्रकार की ताड़ना आनंद की नहीं पर शोक की बात दिखाई पड़ती है, तो भी जो उसको सहते सहते पक्के हो गए हैं, बाद में उन्हें चैन के साथ धर्म का प्रतिफल मिलता है. தற்காலம் பிற்காலம். वर्तमान और இங்க பாருங்க, சிச்சை அந்த வேலையில ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், जो ताड़ना मिलता वर्तमान में वो बहुत शोक पड़ता है, ரொம்ப துக்கமா தான் இருக்கும். बहुत शोक देता. இயேசு यीशु முழு உலகத்தின் பாவங்களை சுமக்குவதற்காக सारे जगत के पापों को उठाने के लिए ஆத்மா வியாகுலப்பட்டு துக்கப்பட்டார். यीशु अपने जी में व्याकुल होकर दुख में இங்க था. பாருங்க, அந்த சிச்சை
இயேசுக்கு என்ன சிச்சை? यीशु के लिए क्या ताड़ना? ஒரு பாவம் அறியாதவர், वो तो निष्पाप व्यक्ति, முழு உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்கும்படியாக सारी जगत के पापों को वो अपने ऊपर उठाने के लिए அந்த ஆத்துமா வியாகுலப்பட்டு துக்கமடைகிறார். அவர் यीशु अपने जी में व्याकुल होकर दुख पाया। துக்கமடைஞ்சுதான் எங்க போறாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. दुख के मारे गत्सेमने बगीचा में गया। அப்படிப்பட்ட வேளையில ऐसे समय में நீங்கள் சிச்சை அனுமதிக்கப்படுற வேளையிலே துக்கம் வர வேலை, துக்கம் உண்டால் ஒருவனுக்கு துக்கமா இருந்தால் ஜெபம் பண்ண கடவன். यदि तुम दुख में रहेगा ताड़ना के समय प्रार्थना करना। ஒருவன் துன்பப்பட்டால் அவன் துக்கம் வந்துச்சுன்னா நீ ஜெபம் பண்ணு. यदि कोई दुख में रहेगा तो प्रार्थना करो। யாக்கோபு 5:13 வாசிக்கலாம். याकूब 5:13 ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். यदि तुम में कोई दुखी है तो वो प्रार्थना करे। படிக்கிறேன், இங்க கவனிங்க. அப்போ என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட வேளையில ஜெபம் பண்ண கடவன். ऐसे समय में क्या करना? प्रार्थना करना। அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிச்சை உங்களுக்கு சில வேளைகள்ல அந்த உபதேசத்தோடு சகிக்க முடியாம ஜீரணமடிக்காதல நாம் என்ன செய்யணும்? இதை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உணர்த்துவார் உங்களை. वैसे कहीं तुम्हारा धारणा उपदेश मिलते समय तुझसे सहने नहीं होता, वो तुम्हारे लिए दुखी होता, तब तुम प्रार्थना करो, तब प्रभु तुम्हारे क्लेश को सीख। கொஞ்சம் நிதானிக்கக்கூடிய ஜெபத்துல கொஞ்சம் நிதானம் உண்டாகும். आमीन। हम प्रार्थना करते समय हमारा थोड़ा सहने का अनुभव आता அப்ப நிதானம் கிடைக்கும். இந்த நிதானித்து அறிந்து கொள்வோம். वैसे हम पहचान पाता है। சரி, இது நமக்கு தேவைதான். ठीक है, ये धारणा मुझे जरूरत है। சங்கீதம் 119:67 வாசிக்கலாம். भजन संहिता 119 अध्याय में 67वां वचन। சங்கீத புத்தகம் भजन संहिता 119 அதிகாரம் 119 अध्याय 67 வசனம் 67 வாசிப்போம். 119:67. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். उससे पहले कि मैं दुखित हुआ, मैं फटकता था, परंतु अब मैं तेरे वचन को मानता हूँ। சங்கீதம் 119 அதிகாரம் 67 வசனம். भजन संहिता 119 अध्याय में 67 वचन। நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். उससे पहले कि मैं दुखित हुआ, मैं फटकता था, இஷ்டம் போல வழி தப்பி நடந்து கொண்டிருந்தேன். मैं अपने मन भावने ऐसे फटक गया था, இப்பொழுதோ परंतु अब உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். मैं तेरे वचन को मानता हूँ। அந்த சிச்சை வரும்போது आमीन। जब धारणा मिलता है வார்த்தையை காத்து हम நடக்கிறேன். वचन को मानता है। அப்போ நம்மை இஷ்டம் போல வழி தப்பி இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நடந்த நம்மை அவர் சரியான வார்த்தையிலே காத்து நடக்க நம்மை சிச்சிக்கிறார். அவர் हम जो इस संसार के अनुभव में हमारा चाल चलन होता, तब प्रभु अपने पर सुरक्षित करने के लिए हम पर उपदेश देकर हमको धारणा देता। அதாவது சிச்சை இல்லை, உபத்திரம் சிச்சை இல்லைன்னா நம்ம இஷ்டம் போல வழி தப்பி நடந்திருப்போம். यदि हमको ये धारणा नहीं मिलेगा तो हम अपने ऐसे दूसरे मार्ग में चले जाएंगे। अपने मर्जी से हम हमारे जीता था. आमीन। அப்போ இப்பொழுதோ पर अब உம்முடைய வார்த்தையை காத்துக்கொள். मैं तेरे वचन को मानता हूँ। இன்னொரு வசனம் அதே அதிகாரத்துல 75வது வசனத்தை வாசிக்கலாம். और उसी अध्याय में 75वां वचन 75வது வசனம். 75। கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ये यहोवा में जान है कि तेरे नियम धर्ममय है और तूने अपनी सच्चाई के अनुसार मुझे दुख दिया है। அப்போ இங்கே பாருங்க, இதை நிதானித்து அறிந்து கொண்டு பேசக்கூடிய வார்த்தை. ये क्या है? वो अच्छे से अपने बारे में पहचान के ये वचन को कह रहा है। இது நீதி உள்ள நியாய தீர்ப்பு தான். आमीन। ये तो जो न्याय है ये உண்மையின்படி தான் என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று ये அறிவேன். प्रभु अपनी सच्चाई के अनुसार है मुझे அப்போ दुख दिया। நம்மை நிதானிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. ये हम अपने आप को पहचाने वाले का அப்ப अनुभव होता। சிச்சையான வேலையில நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. और जो ताड़ना मिलता है ताड़ना को तो तुच्छ नहीं जाना। சிச்சையான வேலையில நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. और ताड़ना के समय तो ऐसे साहस नहीं छोड़ना। சிச்சைக்கு பாருங்க, உபத்திரம் நெருக்கம் சிச்சை உங்களுக்கு வரும்போது நீங்க அற்பமாக எண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. तब तुम्हारा संकट क्लेश और ताड़ना मिलता, तब तो तुच्छ न जाना, साहस भी नहीं छोड़ना। எனக்கு அனுமதிக்கக்கூடிய சிச்சை
जो मेरे लिए देता है ये क्लेश, என்னை சரியான வழியிலே நடத்துவதற்காக, मुझे ठीक मार्ग में अगुवाई करेगा, என்னை சரியாக அவர் பரிசுத்தத்திலே பங்கு கொள்வதற்காக, मैं उनके पवित्रता में वाही होंगी। இதை நிதானித்துக் கொள்ள வேண்டும். इस विषय को हम पहचानना, அப்போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். तब हम साहस नहीं छोड़ेंगे, அப்பொழுது நாம் அந்த சிச்சையை அற்பமாக எண்ண மாட்டோம். तब हम वो ताड़ना को तुच्छ भी नहीं அந்த जानेंगे, சிச்சையை சகிப்போம். हम वो ताड़ना को सहेंगे। எனக்கு பெரிய பலன், மிகுந்த பலன் உண்டாக போகுது. आवे, ये ताड़ना के द्वारा मुझे बहुत फल आएगा, எனக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தின் மூலமாக, இந்த உபத்திரத்தின் மூலமாக எனக்கு மிகுந்த பலன் வரப்போகிறது. ये ताड़ना के द्वारा, ये क्लेश के द्वारा मुझे बहुत फल मिलने ஆகவே நாம் அதை சகித்துக் கொள்வோம். इसलिए हम सकने वाले अनुभव हो जाए। எனக்கு பிரயோஜனமாகத்தான் சிச்சிக்கிறார். मेरे लाभदायक के लिए प्रभु, எனக்கு பெரிய ஒரு பரிசுத்தத்தில் எனக்கு பங்கு கிடைக்கும். क्योंकि पवित्रता में मैं எனக்கு அது மூலமாக பெரிய வரம் கிடைக்க போகுது. इसके द्वारा मुझे वरदान, எனக்கு அது மூலமாக கிருபை கிடைக்கப்படும். इसके द्वारा मुझे अनुग्रह मिलेगा। இதுல நீ பாவத்துல உனக்கு உறுதிப்படுத்தி அதை நிதானித்துக் கொள்ள வேண்டும். इस विषय में तू स्थिर होकर पहचानना, என்னை நேசிக்கிறார். प्रभु मुझ पर प्रेम करता है। தேவன் சிச்சிக்கிற பிள்ளைகளை யாரை சிச்சிக்கிறார்? புத்திரனை தான் சிச்சிப்பார். आमेन। जिसको पुत्र समझ रहा उनके लिए वो ताड़ना दे। உபாகமம் 8:5 எடுத்து வாசிக்கலாம். व्यवस्था विवरण 8वां अध्याय 5वां உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். व्यवस्था विवरण 8वां ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. फिर अपने मन में ये तो विचार कर कि सही से உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5वां 5வது வசனம் வாசிக்கலாம். फिर अपने मन में ये तो विचार कर कि जैसा कोई अपने बेटे को ताड़ना देता है वैसे ही तेरे परमेश्वर यहोवा तुझको ताड़ना दे। சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறாராம். जैसे कोई अपने बेटे को ताड़ता है वैसे परमेश्वर तुम्हें இதை இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக என்று எழுதுகிறார். ये अपने मन में विचार कर, இதை அறிந்து என் தகப்பன் என்ன சிச்சிக்கிறாரு, मेरे पिता मुझे ताड़ना நான் देता அவருடைய பிள்ளை, मैं उनका पुत्र है। இதை சரியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். इस विषय को हम ठीक पहचानना, இதை சரியாக நிதானித்துக் கொள்ள வேண்டும். आमेन। इस विषय को हम ठीक विचार करना। நீதிபதிகள் 3:12 வாசிக்கிறோம். नीति वचन 3:12, அவர் என்னை நேசிக்கிறார், वो मुझ पर प्रेम करता है ஆகவே தான் சிச்சிக்கிறார். इसलिए ताड़ता है। 3:12 வாசிக்கலாம். नीति वचन தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். क्योंकि यहोवा जिससे प्रेम रखता है उसको टाटता है, जैसे कि बाप उसे बेटे को जिसे वह अधिक चाहता है। தகப்பன் நேசிக்கிற புத்திரரை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனை நேசிக்கிறார் அவனை சிச்சிக்கிறார். आमीन। यहोवा जिससे प्रेम रखता है उसको टाटता है, जैसे कि बाप उसे बेटे को जिसे वह अधिक चाहता है। பிதாவாகிய தேவன், पिता परमेश्वर, ஆண்டவராகிய இயேசுவை प्रभु यीशु मसीह को அவ்வளவாக அன்பு கூர்ந்தார். उतना प्रेम किया, ஆகவே इसलिए அவர் சிச்சித்தார். वो यीशु को भी ताड़ना दिया, அந்த கோரமான அந்த சிலுவையின் மரணத்தை அனுமதித்தார். उस क्रूर क्रूस के मरण के लिए सौंपा है यीशु को, ஆனாலும் அவரை உயிரோடு எழுப்பினார். फिर भी पिता वो यीशु को जिलाया। இந்த உலகத்துல பெரிய மிகுந்த பலன் உண்டாச்சுது. इस संसार में बहुत फल मिला। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படி பலன் கிடையாது. आदम से लेकर यीशु मसीह तक ऐसे फल नहीं लाया, ஆனால் அந்த கிருபை வரத்தின் பலன், परंतु वो अनुग्रह के वरदान, அந்த கிருபை வரத்தின் பலன் वो अनुग्रह के वरदान அந்த के दान, மீறுதலின் பலனுக்கு ஒப்பானதல்ல. आमेन, वो अपराध के दान के जैसे नहीं। அதைத்தான் அங்கே கிருபை வரத்தின் பலன் என்று அங்கே ரோமர் 5:15 வாசிக்கிறோம். रोमियो 5:15 அங்கே வாசிக்கிறோம். அந்த கிருபை வரத்தின் பலன் என்று அதை சொல்லுகிறார். आमेन, वो अनुग्रह के वरदान। ரோமர்கள் நிருபம் रोमियो के पत्री 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 15ஆம் வசனத்துல அந்த கிருபை வரத்தின் பலன், அந்த மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. पर जैसे अपराध की दशा है वैसे अनुग्रह के वरदान की। 16ஆவது வசனத்துல அந்த கிருபை வரம் என்று சொல்கிறார். और 16 वचन में भी लिखा है अनुग्रह की दशा। ரோமர் 6:23 சொல்றார் அந்த கிருபை வரமோ என்று சொல்லி, आमीन। தேவனுடைய கிருபை வரமோ என்று சொல்லி. रोमियो 6वां अध्याय 23 वचन में भी परमेश्वर का वरदान। அப்ப அந்த கிருபை வரம் இங்கே கவனிக்க வேண்டும். परमेश्वर கிருபை का வரமோ, परमेश्वर का अनुग्रह का वरदान। அப்ப அந்த இங்கே ஆதாம் முதலா இயேசு கிறிஸ்து வரைக்கும் பெரிய ஒரு மீறுதல். आदम से लेकर यीशु मसीह तक ऐसे अपराध हुआ, ஆனால் அந்த இயேசுவுக்கு கிடைத்த
பெரிய பலன் என்ன? परंतु ये यीशु के लिए जो वरदान मिला क्या है? முழு உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிச்சை. सारे जगत के पापों को उठाना, उतने बड़े ஆத்மா ताड़ना। வியாகுலப்பட்டு துக்கப்பட்டார். यीशु अपने जी में व्याकुल हुआ था। அவர் இயேசு பிறந்து ஆலயத்தில் கொண்டு வரும்போது சிமியோன்கிறவர் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார். और यीशु का जन्म होकर यीशु को उसकी माँ ने वो कलीसिया में लेकर आया था, तभी वहाँ जो था समौन, वो यीशु के बारे में भविष्यवाणी कहा। உன் ஆத்மாவை பட்டயம் உருவி போகும் என்று சொன்னார். आमीन। तेरे मन को भी एक तलवार आर पार மரியாளுக்கு करेगा। சொன்னார் பட்டயம். मरियम के लिए कहा था। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஆத்மாவை பட்டயம் உருவி போகும். आमीन। तेरे प्राण को एक तलवार आर पार करेगा। அவ்வளவு பெரிய கொடிய மரணம், उतने क्रूर मरण है, பெரிய சிச்சை. एक बड़े ताड़ना। ஆனால் परंतु ஆதாம் முதலா இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்த மீறுதலின் பலனுக்கு அந்த கிருபை வரத்தின் பலன் ஒப்பானது அல்ல. आदम से लेकर यीशु मसीह तक आया हुआ अपराध के वो वरदान यीशु मसीह के अनुग्रह के वरदान के जैसे नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। उसके बराबर तुल्य नहीं है. அப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய அப்படி அந்த சிச்சைங்கிறது ஒரு ப்ரொமோஷனுக்காக. और जो तुम्हें क्लेश मिलता है, ताड़ना, वो तुम्हारा लाभ के लिए, प्रमोशन के लिए। இந்த உலகத்தையே புரட்டி போட்டது. इस जगत को उलट पलट कर। ஹல்லேலூயா. हालेलुया। சரித்திரத்தை மாற்றினது. इतिहास को बदल डाला। ஒருத்தன் சரித்திரத்தை ஒருத்தன் படிக்கிறான், एक के इतिहास को एक जन पढ़ेगा, ஒருத்தன் சரித்திரத்தை ஒருத்தன் எழுதுறான். और एक जन जो इतिहास है उनका एक जन लिखेगा। ஆனால் परंतु சரித்திரம் படைத்தார் இயேசு. इतिहास बनाया இந்த உலகத்திலே சரித்திரம் படைத்தார். इस जगत में इतिहास बनाया। சாத்தானை வீழ்த்தினார், शैतान को हराया, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். मरण को जैसे विजय पाया। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதாங்க அந்த கிருபை வரத்தின் பலன். ओ ये अनुग्रह के वरदान। ஆகவே அந்த சிச்சை மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. वो ताड़ना बहुतायत फल को लाता। அப்ப இதை சரியாக நீ உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இருதயத்தில். इस विषय को तू अपने मन में अच्छे से विचार करना, पहचानना। அந்த புத்திமதியை மறந்துடக்கூடாது. ये जो बुद्धि तुम्हें देता है भूलना नहीं। நீ புத்திமதியை மறந்தீர்கள் என்று எபிரேயர்ல சொல்றார். அதை इब्रान में लिखता तुम ये बुद्धि को भूल गए हो। ஆகவே தேவன் உங்களை அன்பு செய்கிறவர்கள் தேவன் நேசிக்கிறவரை சிச்சிக்கிறார். आमीन। जिससे प्रभु प्रेम करता उसको प्रभु நீ ताड़ना। அடுத்த ப்ரமோஷனுக்குள்ள போக போற. क्योंकि इसके द्वारा तुझे एक लाभ है, तू प्रमोशन நீ मिलेगा, அடுத்த மிகுந்த பலனுக்குள்ள போக போற. बहुतायत फल तुम्हें அப்போ मिलेगा। உன்னை இப்படியாக தேவன் சிச்சித்து நடத்துகிறார். वैसे प्रभु तुम्हें ताड़ना देकर अगुवाई करता है। அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். அப்போ உன்னை கொன்று போடுவதற்கு உன்னை கொல்ற வரைக்கும் அவர் அப்படி சிச்சிக்க மாட்டார். ऐसे உன்னை முற்றிலுமாக சாகடிக்கிறதுக்கு சிச்சிக்க மாட்டார். पूरी रीति से क्या वो उपदेश से तुझे मार डालेगा क्या? நீதிமொழிகள் 19:18 வாசிக்கிறோம். नीति वचन 19 अध्याय में 18 वचन। நீதிமொழியின் புத்தகம் 19 नीति वचन 19 18 வசனம் 18। வாசிக்கலாம். நம்பிக்கை இருக்கப்பட்டு உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழுப்ப விட்டாதே. जब तक आशा है तो अपने पुत्र की ताड़ना कर, जान पूछ कर उसको मार न डाल। தகப்பன் அவனுக்கு நம்பிக்கை இருக்க மட்டும் தான் சிச்சைக்கு பசிப்பான். आमीन। कितने ऐसे ताड़ना करेगा, ताड़ना देगा पिता अपने पुत्र को जब तक उन पर आशा है। இங்க பாருங்க, முழு உலகத்தின் பாவத்தை சுமக்கவும் முழு உலகத்தின் தண்டனையை சுமக்கவும் அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக நியமிக்கப்பட்டவர் இயேசு. सारी जगत के पापों को उठाने के लिए, सारी जगत के लिए वो नियुक्त किया हुआ वो परमेश्वर के मेमना यीशु। முழு உலகத்திற்கு பாவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிருபாதார பலி. सारी जगत के पापों के लिए टकराया हुआ एक अनुग्रह के बलिदान यीशु। அப்ப அந்த இங்க கவனிங்க, அந்த சகிக்கக்கூடிய கிருபையை அந்த இயேசுவுக்குள்ள வச்சிருக்கிறார். वो सहने वाले अनुग्रह भी यीशु के अंदर था। அதனால்தான் கெத்சமனே கொல்கதா அந்த நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம் வந்து இருந்தாலும் இயேசுவே சுமந்து தீர்த்தார் முழு உலகத்துக்காக. इसलिए गत्सेमने से लेकर कोलकाता तक ऐसे कुचलने वाले अनुभव आया, लेकिन केवल यीशु ही सारी दुख को उठाया। பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமாக அவரை பாடுகளுக்கு அவரே உட்படுத்தினாராம். पिता परमेश्वर ने अपने पुत्र यीशु मसीह को कुचलने के लिए वो ही सौंपा। வேதம் சொல்லுகிறது,
शास्त्र ஏசாயா 53:10 வாசித்தால் ऐसाया 53वां अध्याय 10वां वचन। அந்த நொறுக்க சித்தமாக பிதாவாகிய தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். तो भी यहोवा का ही बाया की उसे कुचले। அவரை நொறுக்கிறதற்காக தேவனே பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். यहोवा ने यीशु को ऐसे कुचलने के लिए सौंपा। அல்லேலூயா. हालेलुया। தேவனே ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर ने सौंपा। கொஞ்சம் யோசித்து பாருங்க. सोचिए जरा। தேவனே அந்த சிச்சையை உட்படுத்தினார். परमेश्वर ने इसे अपने पुत्र को कुचलने के लिए सौंपा। இங்க பாருங்க, கொல்வதற்காகவா? ये क्या यीशु को मार डालने के लिए? முழு உலகத்திற்கு ஒரு கிருபாதார பலியாக सारी जगत के लिए एक अनुग्रह की நாம் बलिदान। ஒவ்வொருவரையும் மிகுந்த பலனுக்காகத்தான் வைத்திருக்கிறார். हम सभी का इससे बहुतायत फल लाने के लिए प्रभु மூலமாக ஒரு रखा। மிகுந்த பலன் உள்ளதற்காக எனக்கு சிச்சை அனுமதிக்கப்படுகிறதுங்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். और मेरे द्वारा एक बहुतायत फल लाने के लिए मुझे एक क्लेश ये उपदेश को प्रभु दिया, ये विषय को मैं पहचाना। எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் வரத்தை தருவார். मुझे ऐसे एक प्रभु एक बड़ा वरदान को देगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இப்படிப்பட்டதுதான் வரம். वैसे ही वरदान मिलता। இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த கிருபையை கொடுக்கிறார். वैसे जो अपने आप को पहचानता उनके लिए वो वरदान मिलता, अनुग्रह मिलता। அப்போஸ்தலன் பவுலுக்கு அதிக கிருபை கிடைச்சது. प्रेरित पौलुस को अधिक अनुग्रह मिला। எப்படி அந்த கிருபை கிடைச்சதுன்னா, कैसे वो अनुग्रह मिला? அவர் பட்ட சிச்சை பாடுகள் இயேசுவை போல பாடுபட்டார். प्रेरित पौलुस यीशु की चीज से दुख उठाया। இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அவன் சுமந்து திரிகிறேன் என்று சொல்கிறார். प्रेरित पौलुस ने अंगीकार किया, मैं यीशु के मृत्यु को सर्वदा अपने शरीर पर मैं उठा। யாராவது மரணத்தை சுமந்து தெரிய முடியுமா? कोई अपने शरीर पर मरण को उठा सकता है? பாடுகளை மரணத்தை சுமந்து தெரிந்தவன் मैं பவுல். परिश्रम को और मरण को उठा के फिर आता। அப்படிப்பட்டவனுக்கு தான் அங்க அதிக கிருபை வெளிப்படுது. जो इससे परिश्रम उठाता उनके लिए अधिक अनुग्रह भी मिलता। ஆகவே தேவன் அந்த மிகுந்த பலனை தருவதற்காக, இந்த முழு உலகத்திற்கே அந்த மிகுந்த பலனை தருவதற்காகத்தான் இயேசுவை அந்த பாடுகளுக்கு நொறுக்க சித்தமாக உட்படுத்தினார். आमीन। सारे जगत के लिए वो वरदान मिलने के लिए यहोवा परमेश्वर ने यीशु मसीह को ऐसे कुचलने के लिए सौंपा। அப்ப இதை நாமே கொஞ்சம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए हम अपने आप को पहले पहचानना। இந்த சிச்சை நீ அற்பமாக என்ன வேண்டாம். ये दाड़ना के बारे में तो तुच्छ नहीं जाना। பேதுரு இயேசுக்கு வரக்கூடிய சிச்சையை முன்னறிவிக்கும் போது அவன் அற்பமாக எண்ணுகிறான். और यीशु अपने ताड़ना के बारे में पहले बताया था, तब पतरस ने उसके विषय में तुच्छ जाना। சோர்ந்து போய் பேசுகிறான். वैसे निराश होकर बात किया। இயேசு அவனை பார்த்து சொன்ன, எனக்கு பின்னால போ சாத்தானே. यीशु ने उनके ओर कहा, तू मेरे पीछे ओले शैतान। இயேசு அந்த சிச்சையை அற்பமாக எண்ணவில்லை. यीशु वो ताड़ना को तुच्छ नहीं जाना। இயேசு அந்த சிச்சையை यीशु वो उपदेश को அவர் என்ன செய்தார்? क्या किया? அவர் சோர்ந்து போகவில்லை. यीशु साहस नहीं छोड़ा। சுமக்க போறது, பாடம் வைக்க போறது, சிச்சை இருக்கிற அவரு, दुख उठाने वाला, परिश्रम उठाने वाला यीशु। ஆனா அவரோடு கூட இருந்த சீசர்கள் பேதுரு சோர்ந்து போனா அற்பமா என்றான். परंतु जो यीशु के साथ था वो चेला, वो पतरस तुच्छ जाना है डिस्करेज और ஆகிறான். साहस छोड़ता है। டிஸ்கரேஜ் ஆகிறான், நிராசா हो जा रहा है. आमीन। அவங்க கவனிக்க, டிஸ்கரேஜ். निराशा। ஆண்டவரே இப்படி உமக்கு சம்பவிக்க கூடாது. हे प्रभु आपका ऐसे नहीं होना। எனக்கு பின்னாலே போ சாத்தானே. मेरे पीछे ओले शैतान। தேவனுக்கு கேட்டபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு கேட்டபடி சிந்திக்கிறாய் நீ. तो परमेश्वर के अनुसार नहीं, मनुष्य के अनुसार विचार करता है। அந்த சிச்சை எனக்கு ஏற்றது. वो ताड़ना मेरे लिए அவர் उपयोग சொன்ன है। சத்தியம், இந்த சிச்சை எனக்கு வரக்கூடிய பாடுகள் உபத்திரம் பிதாவானவர் தரக்கூடியது எனக்கு ஏற்றது. आमीन। यीशु ने ऐसे विचार करके कहा, जो पिता ने मुझे देता, ये क्लेश और परिश्रम, ये ताड़ना मेरे लिए उपयोग है। அதன் என் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு அந்த கிருபை வர வெளிப்பட போகிறது. क्योंकि मेरे द्वारा ही ये सारे जगत का वो अनुग्रह का वरदान प्रकट होगा। அதுதான் இயேசு சோர்ந்து போகவில்லை. इसलिए यीशु निराश नहीं हुआ। இயேசு இப்படியாக அவர் அங்கே சோர்ந்து போகாதபடி அவர் பேசுகிறார். यीशु निराशा भी न बात किया। அற்பமாக இயேசு எண்ணவில்லை. यीशु ये ताड़ना को तुच्छ भी नहीं சோர்ந்து जाना, போகவில்லை. निराश नहीं छोड़ा। அவர் எல்லாவற்றையும் அந்த சிச்சையை சகிக்கிறதற்கு தயாராகிவிட்டார்.
इस सारे ताड़ना को सखने के लिए तैयार हो रहा था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அப்ப சிச்சையை நமக்கு வரக்கூடிய பாடுகள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வரக்கூடியது நமக்கு மிகுந்த பலன் கொடுக்கும். जो मसीहा के जीवन में हमें मिलता है ये क्लेश के द्वारा हमें बहुतायत फल मिलता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நாம் வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 3 अध्याय 19 वचन। 3:19 வாசிக்கலாம். प्रकाशित நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. मैं जिन जिन से प्रेम करता हूँ उन सबको उलाहना और ताड़ना देता हूँ, इसलिए सरगर्म हो और मन फिरा। நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ जिन जिन से प्रेम करता हूँ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். उन सबको उलाहना और ताड़ना देता हूँ, ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. इसलिए तो मन फिरा। சபையை பார்த்து சொல்லுகிறார். कलिसिया के ओर कर। அவர் நேசிக்கிற திருச்சபையை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயமாக அவர் சிட்சிக்கிறார். जिस कलिसिया को जिस बच्चे को वो प्रेम करता उनको सचमुच प्रभु ताड़ना எல்லாரையும் அல்ல, सभी के लिए नहीं। ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. इसलिए तू सरगर्म हो और मन फिरा। அப்ப சிட்சை அனுமதிக்கப்படும் போது जब हमको ऐसे ताड़ना அது நீ मिलता தண்டனையாக நினைக்க வேண்டாம். वो तुम्हारा दंड करके नहीं மிகுந்த பலன் வரப்போகிறது. बहुतायत फल मिले। கிறிஸ்துவுக்குள்ள நான் நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், मैं तो भलाई करता எனக்கு हूँ, தீமை வருது. मेरे लिए हानि होता। நீங்க அப்படி அங்கே கிறிஸ்தவ ஜீவியத்துல பாடுகள் என்ன और मसीह के जीवन में तुक मतलब क्या? நீ நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, तू भलाई करेगा ஆனா உனக்கு தீமை வந்துகிட்டே. लेकिन तुम्हारे लिए हानि आता है। நன்மை செய்து பாடெடுக்கிறது பிரீதியை உண்டாக்கும். जो हम भलाई करके तुक उठाना परमेश्वर के सम्मुख में होगी सुगावना। இயேசு ஒரு பாவம் அறியாதவர், यीशु पाप से अज्ञात था, அவரை குற்றம் சுமத்தப்பட்டார், लेकिन यीशु के ऊपर दोष लगाया, அவருக்கு விரோதமாக தீர்ப்பு எழுதப்பட்டது. यीशु के विरोध से फैसला हुआ, ஆனால் அந்த தீர்ப்பெல்லாம் அந்த சிச்சையெல்லாம் புரட்டி போட்டது நியாயமான தீர்ப்பு. लेकिन एक न्याय फैसला हुआ था। अंत में वो सारी फैसला को उलट पलट कर தேவனுடைய நீதியின் தீர்ப்பு திருப்ப परमेश्वर के द्वारा फैसला को உனக்கென்று ஒரு தீர்ப்பு வரும். तुम्हारे लिए एक फैसला। ஆகவே நீ தீமையை நன்மையால் வெல்லு. इसलिए तो बुराई को भलाई से जीतो। ஆகவே நீ ஆண்டவருடைய சமூகத்துல तो प्रभु के सम्मुख में கிறிஸ்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், எனக்கு பெரிய பாடுன்னு சொல்லிட்டு ராயப்பா புலம்பக்கூடாது. मैंने यीशु को स्वीकार किया, बपतिस्मा भी ले लिया, अभी मुझे इतना बड़ा क्लेश करके ब्रदर रायप्पा विलाप नहीं करना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவன் ஒரு மிகுந்த பலனை உனக்கு தருவபடியாக प्रभु तुम्हें बहुतायत फल देगा। அப்படிப்பட்ட சிச்சைகள் வரும்போது जब ताड़ना होता சரியான பரிசுத்தத்திலே பங்கு கொள்ள வைக்கிறார். हाँ मैं तो पवित्रता में बाही होता। பரிசுத்தம் உள்ள எவனும் அங்கே பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. क्योंकि पवित्र बिना कोई परमेश्वर को दर्शन नहीं। அப்ப உங்களுக்கு என்ன தேவை? तुम्हारा भी क्या जरूरत? தேவனை தரிசிக்க வைக்கிறார். परमेश्वर का दर्शन। தேவனை தரிசிச்சா உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. यदि तो परमेश्वर को एक बार दर्शन देखेगा तो सब। அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். इब्रानी 11 अध्याय में 14 वचन। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14। யாவரோடும் சமானமார்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். जो ऐसी बातें करते हैं वे प्रकट करते हैं कि स्वदेश की खोज में है। 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 12वां अध्याय इब्रानी 12वां अध्याय में 14 वचन। सबसे मेल मिलाप रखो और उस पवित्रता के खोजी हो जिसके बिना कोई प्रभु को कदापि नहीं देखेगा। பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कोई प्रभु को नहीं देख सकता। பரிசுத்தத்தை பங்கு கொள்வதற்காக हम पवित्रता में बाही होने, அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு கொண்டு उनको पवित्रता में बाही होकर மிகுந்த பலன் கொடுக்கப்படுகிறது. बहुतायत फल தேவனை தரிசிக்கிறது. परमेश्वर का दर्शन पाए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவன் உன்னை சிட்சிக்கிறார்.
क्या परमेश्वर तुम पर ताड़ना देता है क्या? தேவன் உங்களை நேசிக்கிறார். परमेश्वर तुम पर प्रेम नहीं அவங்க करता। எந்த சிச்சையும் நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. इसलिए कुछ भी ताड़ना को तो हल्की बात न जान, நீ சோர்ந்து போகாத. तो ऐसे साहस मत छोड़। சிச்சை வளர்க்கும் போது எனக்கு வேண்டாம்னு பின்னிட்டு எரிந்து போடாதே. और ताड़ना का ऐसे फेंकना भी नहीं, ये ताड़ना मुझे जरूरत नहीं। சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता 50वां, சங்கீத புத்தகம் भजन संगीता 50ஆம் அதிகாரம் 50वां अध्याय வாசிப்போம். 17வது வசனம். 17 वचन। சிச்சை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். तू तो शिक्षा से बैर करता और मेरे वचनों को तुच्छ जानता है। இங்க பாருங்க, வரக்கூடிய சிச்சைய, இயேசுக்கு வரக்கூடிய அந்த சிச்சைய பகைக்கிறான். யார் பகைச்சா? पत्रस, பேதுரு பகைக்கிறார். जो यीशु के लिए आया वो क्लेश को देखकर पत्रस ने बैर किया। பின்னாக எரிந்து போடுகிறாய். हमें ऐसे तो पीछे फेंक देता है। இங்க பாருங்க, இயேசுவை பிடித்தாங்க, 3 தரம் மறுதளிச்சிட்டு ஓடிட்டான் வளைய எடுக்கிற வேண்டும். यीशु को पकड़ा है, पत्रस 3 बार इनकार करके भाग गया जाल लेने के लिए। களிலேயே கடற்கரையிலிருந்து இவரோடு கூட ஊழியம் செய்ய கூட்டி வந்தவர்கள். गलील समुद्र से यीशु के साथ सेवा करने के लिए यीशु बुलाकर लेकर आया। இயேசுவை பிடித்தார்கள், यीशु को पकड़ा, இங்க 3 தரம் மறுதளிச்சிட்டு 3 बार इनकार किया, ஓடிட்டான். भाग गया। இங்க கவனிங்க, சிச்சையை பகைத்துட்டான். ताड़ना को बैर किया। என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். तो मेरे बातों को तेरे पीछे फेंक देता। சிச்சைய நீ பகைக்க வேண்டாம். तो कभी ताड़ना को बैर नहीं करना। உன் வார்த்தையை உனக்கு, என் வார்த்தையை உனக்கு பின்னாக எரிந்து போடக்கூடாது. तो मेरे वचन को तेरे पीछे से फेंकना भी नहीं। ஒருபோதும் நீங்க சிச்சையை பகைக்க வேண்டாம். तुम भी कभी ताड़ना को तुच्छ मत जान। கிறிஸ்தவ பாடுகள் வரும், मेसी का क्लेश आएगा, உபத்திரம் வரும். उपद्रव आएगा எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு और मुझे ये नहीं चाहिए, திருடனோடு நீ ஒருமித்து வாச போயிடக்கூடாது. तो चोर के साथ संगति नहीं बनना। சிச்சை வந்தது, ताड़ना आया, யூதாஸ் 30 வெள்ளிக்காசோடு கூட திருடனோடு ஒருமித்து போயிட்டான். युगदास कार्युत 30 सिक्का के साथ वैसे चोर के साथ அவரோடு संगति கூட की। இருந்தவன் जो यीशु के साथ था ஒருமித்து போயிட்டான். वो चोर के साथ प्रसन्न திருட்டு किया। குற்றத்தோட போயிட்டான். हाँ, जो चोरी करने वाले उनके साथ प्रसन्न किया। 19 உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், 19 तूने अपने मुंह बुराई करने के लिए खोला உன் நாவுக்கு சற்பனைகளை பிணைக்கிறது. और तेरे जीव चल की बातें खड़ती है। யூதாஸ் செஞ்சானா இல்லையா? यहूदियास किया क्या நீ नहीं? உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். तो बैठा हुआ अपनी भाई के विरोध बोलता और अपने सगे भाई की चुगली करता है। அப்ப சிச்சையை நீ அற்பமாக எண்ணாது. तो ताड़ना को तुच्छ न जान, சிச்சையை பகைக்காத. ताड़ना को फेंकना नहीं। சிச்சை உனக்கு பரிசுத்தத்தில் பங்கு கொள்ள வைக்கிறது. ताड़ना के द्वारा तो पवित्रता में சோர்ந்து போயிடக்கூடாது. साहस न छोड़ना। எனக்கு மிகுந்த பலன் உண்டு. इसके द्वारा मुझे बहुत आयत फल मिले। பெரிய கிருபை வரத்தின் பலனை பெற்றவர் இயேசு. इस बड़े अनुग्रह के वरदान அவர்தான் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். वही हमारा अगुवा के, அவரை தரிசித்தார். वो परमेश्वर को दर्शन दे, பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். वो पिता के सिंहासन में विद्यमान है। ஆகவே சிச்சை, பாடுகள், உபத்திரத்தை நீங்கள் சகிக்க வேண்டும். इसलिए ताड़ना को, उपद्रव को और क्लेश को तुम सहना है। நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். हम अपने आप को छाछना, நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட हम மாட்டோம். अपने आप को छाछेगा तो दंड न पाते। நிதானிக்க வேண்டும். हम छाछना अवश्य है। யூதாஸ் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டார். यहूदियासकारी दंड पाए, ஆனா பேதுரு परंतु पत्रस நிதானித்து अपने आप को மனங்கசந்து அழுதான். पहचान ஓ, कर நான் அவரை மறுதலிச்சுட்டு ஓடிட்டேன். फूट फूट कर रोया, மனங்கசந்து அழுதான். फूट फूट कर रोया। ஆகவே தான் इसलिए அப்போஸ்தலர் பேதுரு प्रेरित पत्रस அவருக்கு பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். उनका एक बड़ा अधिकार मिला। அல்லேலூயா. हालेलुया। நீ பேதுருவாய் இருப்பாய், கற்பாறையாக இருப்பாய். तू पत्रस है, तू पत्थर है, சபைக்கு இங்க சட்டான். கவனிங்க. அவனை பேதுருனா என்ன? पत्रस मतलब क्या है? கற்பாறை. चट्टान। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा हो। சீமோன் அசைகின்ற நாணல். समन मतलब हिलने वाले घास है। நீ இப்போது பேதுருவாய் இருக்கிறாய். लेकिन अब तो पत्रस है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்கே கவனிக்க வேண்டும். அவனை ஒரு சபைக்கு
ஒரு தலைவனாக ஏற்படுத்தி வைத்தார். उनका कलीसिया के लिए सरदार बनाया. அதற்கு காரணம் என்ன? कारण क्या? அல்லேலூயா. हालेलुया. அவன் மீண்டும் அவரிடத்துல மனஸ்தாபப்பட்டு அவன் திரும்பினான். वापस पतरस मन पश्चाताप होकर यीशु के पास आया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. ஆகவே நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए हम अपने आप को जांचेंगे, विचार நிதானித்து करेंगे. அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். हम अपने आप को जांचने से दंड न அந்த पाते. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்க வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல इब्रानी இல்ல இல்ல இல்ல, அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 31 வாசித்தா पहला कुरिन्थियों 11 अध्याय में एक நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். हम अपने आप को छाछे दंड न पाते. இங்க பாருங்க, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்துட்டான். यहूदियाँ फांसी लगा के मर गए. நிதானித்து அறிய தெரியவதம். वो अपने आप को नहीं छाछा. நாம் நியாயம் தீர்க்கப்படுவது உலகத்தோட ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கிறவரை கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். क्योंकि हमें दंड देकर हमारे ताड़ना करता है, इसलिए कि हम संसार के साथ दोषी न ठहरे. நிதானிக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், நிதானித்து அறிந்து கொள்ளணும். हम अपने आप को एक फैसला करें. தேவன் என்னை பிரயோஜனத்திற்காகத்தான் சிட்சிக்கிறார். प्रभु अपने लाभ के लिए मुझे रखा, மிகுந்த பலன் உண்டாகிறதுக்காக बहुतायत फल के लिए मुझे रखा. எனக்கு தேவன் எதற்காக சிட்சிக்கிறார்? प्रभु मुझे ताड़ना क्यों அவரை देता है? பரிசுத்தத்திலே பங்கு கொள்வதற்காக, उनकी पवित्रता में ஒரு मेरे ஆசீர்வாதத்துக்கு தான் சிட்சிக்கிறார். एक लाभदायक के लिए. இதை அறிந்து கொள்ள வேண்டும். इस विषय को हम जाना चाहिए. இதை இருதயத்திலே நீ அறிந்து கொள்வாயாக. इस विषय को तू अपने मन में என்னை जाना. நேசிக்கிறார். प्रभु मुझे प्रेम करता है. இதை சிட்சித்து இப்படி இதை நீங்க அறிந்து கொண்டால், इस विषय को तू जानेगा. तू யாரு ஏசா அறிந்து கொள்ளலங்க. ऐसा इस विषय को नहीं जाना. அதாங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல அப்படி முடிக்கிறார். इब्रानी 12 अध्याय में एसाव के बारे அந்த में ஏசா இதை அறிந்து கொள்ளல. ऐसा इस विषय को नहीं जाना. சிச்சை அற்பமாக எண்ணிட்டான். ऐसा ये ஒரு ताड़ना को, தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், एक पिता का 2 पुत्र था. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ईसाक को 2 पुत्र थे, ஏசா யாக்கோப். एसाव और याकूब. இத ஒருவன் அந்த சிச்சையை அறிந்து கொண்டான். एक जन वो ताड़ना के बारे में सग लिया, ஒருவன் சிச்சையை அந்த நிதானித்து அறிய தெரியல. लेकिन एक जन वो ताड़ना को तुच्छ जाना. நிதானித்து அறியாதவன் தான் ஏசா. जो पहचाना नहीं वो ये एसाव, அவன் தான் சீர்கெட்டவன் என்று போய்விட்டான். वो ये अयोग्य गिना गया, அவன் தான் எப்படிப்பட்ட ஆகாது वो தள்ளப்பட்டவனாயிட்டான். ये अधर्मी बन गया. அதுதான் இந்த அங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களே வாசிக்க முடியுது. इब्रानी 12 अध्याय में 15, 16 और 17. யாரு? யாக்கோப்பு நிதானித்தான். याकूब वो अच्छे से पहचाना, அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் சிச்சை ஏற்றுக்கொண்டு போயிட்டான். वो अपने माता पिता का आज्ञा पालन करके ताड़ना को सहकर चला गया. ஆனால் परंतु ஏசா தகப்பன்ட்ட அழுகுறான், உங்கள்கிட்ட வேற ஆசீர்வாதம் இல்லையான்னு அழுகுறான். ऐसा बात में अपने पिता के पास आके रोया, ये पिता आपके पास और कोई आशीष नहीं है ஏப்பா क्या? இருக்குது, है, ஆனா நீ கொஞ்ச காலம் உன் சகோதரனுடைய நுகத்தடி கீழே நீ அடங்கி लेकिन இருப்பான். तो थोड़ी दिन तेरा भाई के अधीन में रहना अवश्य है. இவன் என்ன, लेकिन ऐसा ने क्या எங்க किया? அப்பா எப்ப ஜாவார் இவன் என் தம்பியை கொல்லணும்னு நினைக்கிறேன். मेरे पिता का मरण के दिन आएगा, तभी मैं मेरे भाई को मार डालूंगा. அப்ப இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, சிச்சையை அற்பமாக எண்ணிட்டான். ताड़ना को तुच्छ जाना, அத சோர்ந்து போயிட்டான். वो साहस छोड़ दिया. நிதானிக்க தெரியவில்லை. उनका इससे पहचाने नहीं हुआ था. தகப்பனுடைய இருதயத்தை நிதானிக்க தெரியாத ஏசா சீர்கெட்டவனாக போயிட்டான். और पिता के मन के बारे में पहचाने नहीं हुआ ऐसा का, इसलिए वो अयोग्य गिना गया. தகப்பனுடைய இருதயத்தை நிதானிக்க தெரியாதவன் அவன் ஆகாதென்று தள்ளப்பட்டவனாயிட்டான். और जो कोई अपने पिता के मन के बारे में बराबर पहचान नहीं करता, वो अधर्मी गिना गया. ஒரு குமாரனுக்கு, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். एक पिता का 2 पुत्र था. புதிய ஏற்பாட்டுல அங்க வாசிக்கிறோம். नए नियम में லூக்கா 15ல வாசிக்கிறோம். लूका 15 இங்க கவனிங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். एक पिता का 2 पुत्र था. இளையவன் எல்லா ஆஸ்திகளையும் பிரிச்சுட்டு அவன் எல்லாத்தையும் துன்மார்க்கமா அழிக்க போயிருக்கான். और जो छोटा पुत्र था अपने पिता से सारी अपने पापों को अलग करके वो दूर देश में चला गया. திரும்ப மனம் திரும்பி வருகிறான். वापस वो मन फिरा के आया. பரத்துக்கிறோமாகவும் தகப்படுக்கிறோமாக நான் பாவம் செய்தேன் நிதானித்து வருகிறான். वो इसे पहचान के आया, मैंने अपने पिता के विरोध से और स्वर्ग के विरोध से पाप किया है. தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். मेरे पिता मुझे वापस ग्रहण करेगा. பன்றிக்கு போடக்கூடிய தவிடு கூட எனக்கு இல்ல. क्योंकि जो सुअर खाने वाले भूसी भी उसको नहीं मिला. தகப்பன் வீட்டுல எத்தனை பூர்த்தியா இருக்குது. मेरे पिता के घराने में कितने पूर्ति से कितनी भोजन है, भरपूर से कितने
कितने परिपूर्णता है, भरपूर है, भरपूर है, भंडार भरकर है। भंडार भर भर के मुझे है। यहाँ पुसी तो नहीं मिल रहा है। मुझे स्वर्ग का खाना नहीं मिल இங்க रहा है। கவனிங்க, सुनिए, நிதானிக்க தெரியுதுங்க. அதை புத்தி தெளிந்தவன் அவன் தான். जब उसको पुत्र, வேதம் சொல்லுது அந்த புத்தி தெளிந்தவனாகி, शास्त्र कहता है वो छोटा पुत्र को बुद्धि आया, அதான் நிதானிக்கிறவன். वही पहचान। நிதானிக்கிறவன் தான் புத்தி தெளியும். आमीन। जो कोई ऐसे पहचानता उसको बुद्धि मिलता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப புத்தி தெளிந்து தகப்பனை தேடி வராங்க. वो बुद्धि पाकर पिता के पास आया। அதான் நிதானிக்கிறது. आमीन। वो ये पहचानने वाला अनुभव। ஆனா அங்க பெரிய அவனுக்கு பெரிய விருந்துசாலையா அந்த வீட்டுல மாறிட்டு, उनके लिए वो घराने में एक बड़ा भोजन भी रखा। தகப்ப பெரிய விருந்துசாலையா மாத்திட்டான். पिता ने एक बड़ा भोजन को रखा। மூத்த குமாரன் வயல் வேலை செஞ்சுட்டு வார, उसका छोटा पुत्र खेत में से आया। என்னப்பா வேலைக்காரனை கேட்டா, என்னப்பா வீட்டுல தடால் புடலாம், ஒரே கீத வாக்கியங்கள், பயங்கரமான ஒரே கோலாகலமா வீட்டுல இருக்கு, என்னன்னு கேக்குறான். वो अपने दास को बुलाकर पूछा, ये क्या हो रहा है, इतने बड़े आवाज आ रहा है। உன் சகோதரன் வந்துட்டான்ப்பா வீட்டுக்கு. तेरे भाई आ गया वापस। வீட்டுக்குள்ள போக மனதில்ல. ये इनका घर के अंदर जाने मन। தகப்பன் வருந்தி அழைக்கிறான், पिता ने उनके पास तरस रखकर बुलाया, வருந்தி கூப்பிடுறான். उनको बुलाया वापस अंदर। எப்போ உன் சகோதரன் மரித்தான், திரும்ப உயிர்ப்பித்து வந்துட்டான்ப்பா. तेरे भाई मर गया था, अभी जी उठा। உள்ளே போக மனதில்லை. लेकिन ये पुत्र, छोटा पुत्र का अंदर जाने मन எனக்கு नहीं। நீரா ஏதாவது செஞ்சீரா? मैं इतना दिन आपके साथ था, मेरे लिए आप कुछ உன் किया கூட क्या? இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். मैं तेरे साथ खेत में काम किया, உன் लेकिन கூட இருந்தே உழைச்சிக்கிட்டு இருக்கேன். मैं तेरे साथ होकर खेत में काम कर रहा हूं। வேசிடத்திலே அழித்து போட்டவனுக்கா இவ்வளவு? जो वेश्या से सब कुछ उड़ा के आया, उनके लिए आप इतना करता है। இவன் பார்த்தது, இவன் பார்வை வேற, தகப்பன் பார்வை வேற. पिता का दृष्टि अलग है, वो छोटा पुत्र का दृष्टि अलग है। அல்லேலூயா. हालेलुया। இவன் பார்வை, மூத்த குமாரனுடைய பார்வை வேற, தகப்பனுடைய பார்வை வேற. जो छोटा पुत्र था उनका दृष्टि अलग है, पिता का दृष्टि अलग है। சிச்சையிலே நிதானித்து இளையகுமாரன் வந்துட்டான். लेकिन जो ताड़ना मिला वो छोटा पुत्र को, वो अपने को पहचान के पिता के पास वापस आया। இதை நிதானிக்க தெரியாதவன் इस विषय को वो உள்ளே पहचान போக மனதில்லாது இருந்தான். घर के अंदर जाने मन नहीं था। இயேசு அந்த ஊமையை தொடர்கதையாக விட்டுட்டார். यीशु भी ये दृष्टांत करते समय ऐसे छोड़ दिया। சில கதைகள்லாம் தொடர்கதையாக விடப்பட்டிருக்கு. कई कहानियां ऐसे होता है, कुछ अंत வாழ்க்கையில नहीं சில होता। வாழ்க்கையில சில பேரோட கதைலாம் தொடர்கதையாவே இருக்கு. ऐसे हमारे जिंदगी में भी कई लोग का कहानी ऐसे हो जाता अंत में। அவள் ஒரு தொடர்கதைன்னு புத்தகம் வருது. आमीन। हालेलुया। அவள் ஒரு தொடர்கதை. சில பேருடைய வாழ்க்கையில அவள் ஒரு தொடர்கதையாவே இருக்கு. कई लोग का जिंदगी ऐसे हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய வாழ்க்கையிலலாம் ஆண்டவர், அவர் ஃபார் கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப், அவரே எனக்கு முடிவாக இருக்கிறார். मेरी जिंदगी में मसीही मेरा व्यवस्था का अंत है। அல்லேலூயா. हालेलुया। அவரே கிறிஸ்துவே முடிவா இருக்கிறார் என்று ரோமர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது. रोमियो 10:4 कहता है, ஃபார் கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி லா, मसीह की व्यवस्था का अंत, அவரே நியாயப்படுத்த முடிவாக இருக்கிறார். वही व्यवस्था का अंत है। இங்க பாருங்க, நிதானிக்க தெரியணும். पहचानना अवश्य है। நம்முடைய தேவன் யார் என்று நிதானி. हमारा परमेश्वर कौन है, உன் पहचान। இயேசு யார் என்று நிதானி. तेरे यीशु कौन है, पहचान। உன்னை அழைத்தவர் யார் என்று நிதானி. जो तुम्हें बुलाया वो कौन है, உன்னை पहचान। நடத்துகிற மேய்ப்பன் யார் என்று நிதானி. जो अत्यक्ष तुझे अगवा करता है वो இன்னும் कौन है, புத்தி இல்லாத पहचान। கலாத்தியரை போல இருக்காதீர்கள். अब तक निर्बुद्धि कलातियों मत बना। நன்றாய் ஓடினிலே உங்களை மயக்கிறவன் யார். तुम कितने अच्छे दौड़ रहा था, अभी कौन ने तुम्हें ऐसे मोहित किया। நீ கவனிக்க வேண்டும். सुनिए, முதல்ல உனக்கு வரக்கூடிய சிச்சை, என் தகப்பன் என்னை சிச்சிக்கிறார். पहले तुम्हें जो मिलता ताड़ना में तो पहचानो, मेरे पिता मुझे இதை ताड़ना। சரியாக நிதானிக்க வேண்டும். आमीन। ठीक पहचानो। இதை நிதானிக்காதவனுடைய வாழ்க்கை जो कोई नहीं पहचानता उनका जिंदगी தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே தான் கிடப்பான். वो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं हो। தேவனுடைய கிருபையை பெற முடியாம வெளியே கிடப்பான். परमेश्वर को अनुग्रह वरदान को भी नहीं, மிகுந்த பலனை இழந்து வெளியே கிடப்பான். बहुतायत फल को भी खो के बाहर पड़ेगा। அப்படிப்பட்டதற்காக நீ அழைக்கப்படவில்லை. इसीलिए तुम्हें बुलाया क्या, உனக்கு மிகுந்த பலனுக்காக அழைக்கப்பட்ட. बहुतायत फल के लिए बुलाया। நிதானித்துக்கொள் சகோதரா, நிதானித்துக்கொள். पहचानो। நிதானம் நிதானிக்க வேண்டும். நம்மை நாமே நிதானிப்போம். हम अपने आप को पहचाने, உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படும். तब हम संसार के साथ दोषी नहीं ठहरेंगे। வெளியே கிடக்கிறான், நியாயத்தை உலகத்தாரோட நியாயம் தீர்க்கப்படுவதற்காக வெளியே கிடக்கிறான். वो पुत्र पहाड़े पड़ा, संसार के साथ
तो उसी टकराए जाए। அநேகருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானக்கப்பட்டது உண்மை. कई लोग अपने जीवन में बपतिस्मा पाया, सच बात है, और उद्धार पाया, सच बात है। ஆண்டவரிடத்திலே அற்புத அதிசயத்தை பெற்றது உண்மை, प्रभु से चमत्कार अद्भुत पाया, सच है। ஊழியம் செய்தது உண்மை. सेवा किया, सच है, ஆனால் परंतु நிதானிக்க தெரியாவிட்டால் पहचानता नहीं, வெளியே தான் கிடக்கணும். बाहर पड़ना, இந்த மூத்த குமாரன் வெளியே கிடக்கிறது போல, जैसे छेटा पुत्र बाहर पड़ा था, ஏசா சீர்கெட்டவன் என்று ஆதரவு தள்ளப்பட்டவன போல. जैसे ऐसा अधर्मी और अयोग्य गिना गया वैसे। ஏன் மல்கியா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்கிறது யாக்கோப்பை சிநேகித்தேன் ஏசாவையே வெறுத்தேன். और मलाकी पुस्तक पहला अध्याय में ऐसा के बारे में शास्त्र कहता, मैंने याकूब को प्रिय और एसाव पर अप्रिय जाना। தேவன் ஒருவனை நேசித்து ஒருவனை வெறுக்கிற தேவன் அல்ல. क्या परमेश्वर ऐसा नहीं है कि एक को प्रेम दूसरे का प्रिय करेगा? தேவனிடத்தில் அநீதி என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது என்று ரோமர் 9 சொல்கிறார். रोमियो 9 में लिखा है, क्या परमेश्वर अन्यायी है? कभी नहीं, ஒருபோது சொல்லக்கூடாது. तथापि नहीं। தேவன் நீதி உள்ளவர், परमेश्वर धर्मी है, தேவன் நீதி உள்ளவர். परमेश्वर धर्मी है। நாம் நிதானிக்க தவறிவிட்டோம், हम पहचान नहीं होता, நாம் நிதானிக்க தவறிவிட்டோம். हम पहचान नहीं किया। நம்மை நாமே நிதானித்தால் உலகத்தாரோட நியாயம் தீர்க்கப்படும். हम अपने आप को छाछेगा तो संसार के साथ दोषी न टकराएगा। உலகத்தாரோட நியாயம் தீர்க்கப்பட்டார். ऐसा संसार के साथ दोषी யாக்கோப்புடைய टकराएगा। வேர் பற்றியது, याकूब का जड़ पकड़ा, பூத்தது, காய்த்தது, பூமியை பல நாள் நிரப்பினது. फूला फला, सारे जगत को अपने फल से भरा। யாக்கோப்பிலிருந்து ஒரு இரட்சத்தரம் உதித்தது. याकूब से एक तारा उदय हुआ। யாக்கோப்பிலிருந்து வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. याकूब से आया प्रभु यीशु मसीह का वंश। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும். नाम की महिमा। யாக்கோப்பின் பிள்ளைகள் 12 ஒன்று யூதா கோத்திரம். याकूब के 12 पुत्र में एक यहूदा। யூதாவின் செங்கோல் உதித்தது. यहूदा के राजदंड उदय हुआ। அல்லேலூயா. हालेलुया। நிதானித்தவன் யாக்கோப். पहचाना याकूब, இவன் என் தாசன். ये मेरा दास। யாக்கோப் என் தாசன் ஆயிட்டான். याकूब दास बन गया। அவங்க இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ऐसा परमेश्वर का वचन कहता இதை பேசிட்டே போலாம், நேரம் தான் வேணும். है। आमीन। அவனுடைய கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. याकूब का डेरा कितने सुंदर है। அங்க வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है, என்னாம புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. गिनती 25वां अध्याय, என்னாம புத்தகம் 24ஆம் அதிகாரம் गिनती 24वां 5வது வசனம் சொல்லுகிறது, 5वां वचन। யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானது. हे याकूब तेरे डेरे और हे इस्राएल तेरे निवास स्थान क्या ही मन भावने। அவைகள் பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்துள்ள தோட்டத்தை போலவும் கர்த்த நாட்டின சந்தன மரத்தை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. वे तो गाटिया के समान और नदी के तट की वाटिकाओं के समान ऐसे फैले हुए हैं जैसे कि यहोवा के लगाए हुए अगर के वृक्ष और जल के निकट के देवदार। அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீரில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்க உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். और उसके गढ़ों से जल उमड़ा करेगा और उसका बीज बहुत से जल भरे खेतों में पड़ेगा और उसका राजा आहाक से भी महान होगा और उसका राज बढ़ता ही जाएगा। அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். उनका राज्य बढ़ता ही இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மேன்மை அடைந்திருக்கிறது. यीशु मसीह का राज இந்த बढ़ता गया। இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிதான் ये भविष्यवाणी वचन पूरा होकर யாக்கோபுடைய கூடாரம் याकूब के डेरा இஸ்ரவேலுடைய வாசஸ்தலம் इस्राएल के निवास அவ்வளவு அழகாக क्या ही मन உலகளவு அழகாக सारी जगत पर की பரவி मन போற ஆறாக ओ वो गाटिया के समान நதியோரத்துடைய தோட்டமாக नदी के तट की சந்தன वाटिका के மரத்தை போல, समान ओ यहोवा लगाए கேதுரு अगर के वृक्ष விருட்சத்தை के போல, जल के निकट के देवदार के நீர்ச்சால்கள் போல பாய்ந்து ओ जल उमड़ते रहने वाला गड्ढों வித்து से பரவி उनके बीच बहुत से जल पर அவருடைய खेतों में ராஜ்யம் पड़ेगा, மேன்மை அடையும். उनका राज बढ़ते அவர் जाएगा, கிங்டம் ஷால் பி எக்ஸால்ட். उसका राज बढ़ता ही जाएगा। அப்படி உயர்ந்திருக்கிறது. ऐसे ऊंचा हुआ। அல்லேலூயா. हालेलुया। உலகளவிலே பரவி உயர்ந்திருக்கிறது இயேசுவின் ராஜ்யம். यीशु का राज सारी जगत पूरा भर गया, ऊंचा हो गया। அவர் இயேசு இந்த பூமியில் எதற்காக வந்தார்? यीशु इस धरती में क्यों आया? என்னுடைய ராஜ்யம் இவருக்கு அல்ல. मेरा राज इस संसार का नहीं। அவர் என்னுடைய ராஜ்யம் இவருக்கு இருந்தால் என் சீசர்கள்லாம் போராடி இருப்பார்களே. यदि मेरा राज्य इस संसार का होता तो मेरे चेले लोग मेरे लिए लड़ता था, அவருடைய ராஜ்யம் இவ்வளவுக்குரியதல்ல. लेकिन मेरा राज्य इस संसार அவர் का नहीं, பரலோக ராஜ்யத்தை குறித்து वो स्वर्ग के राज्य के बारे में। அவருடைய ராஜ்யம் ஜெபக்கு கற்றுக் கொடுத்தார். உடைய ராஜ்யம் வருவதாக. यीशु इससे प्रार्थना करने के लिए सिखाया, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. हे मेरे पवित्र पिता, आपके राज आना, आपके नाम உம்முடைய पवित्र சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியிலும் செய்யப்படுவதாக. होना। जैसे आपकी इच्छा स्वर्ग में पूरा होता वैसे इस जगत में भी होना। அந்த ராஜ்யத்தை उस राज्य அல்லேலூயா हालेलुया। தேவன் யாரை கொண்டு செய்து காண்பிக்கிறார்? प्रभु किसके द्वारा करके दिखा रहा? நம்மை நிதானித்து அந்த சிச்சையை அற்பமாக எண்ணாதபடி, அதை சோர்ந்து போகாதபடி நாம் நிதானிக்க வேண்டும். हम अपने आप को छाछेंगे, हम अलकी बात न जाना और साहस भी नहीं छोड़ना। மிகுந்த கிருபையை தந்து நம்மை நடத்துவார். बहुतायत फल देगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में நிதானிப்போம். पहचानेंगे இந்த ராவண பந்தியில इस प्रभु भोजन நம்மை நாமே நிதானிப்போம். हमने अपने आप को पहचाना। இயேசுவோடு கூட பார்த்து நாம் நிதானிப்போம். यीशु के देख कर हम अपने आप அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நிதானிப்போம். यीशु के मरण को स्मरण करके हम पहचानेंगे। அவருடைய பாடுகளை ஒப்பிட்டு பார்த்து நாம் நிதானிப்போம். यीशु के हर एक दुखों को हम सोच के हमको அப்படி पहचानेंगे। நிதானித்து பார்த்தால் वैसे पहचानेगा तो நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். तुम साहस नहीं छोड़ेंगे, அற்பமாக तुच्छ नहीं எண்ண जानेंगे, மாட்டீர்கள். तुच्छ नहीं जानेंगे। நிதானித்து கொடுங்க. तुम पहचानो। நீங்க இயேசுவை இந்த நீங்க முறுமுறுக்க மாட்டீர்கள், தூசிக்க மாட்டீர்கள். तुम कुड़कुड़ाएंगे नहीं, दोष नहीं लगाएंगे। கிறிஸ்தவ வாழ்க்கையில சகித்துக் கொள்வோம். मेसिया के जीवन में सहेंगे। சகித்துக் கொண்டார். सहने वाला अनुभव, சகிக்கிற வாழ்க்கை தான் ஜெயமாக இருக்கும். जो सत्ता हो ये जय पाता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा। ஆகவே இந்த நாளில इसलिए इन दिन में நம்மை நாமே நிதானிப்போம். हम अपने आप को पहचानेंगे, நியாயம் தீர்க்கப்படும். दंड नहीं पाएंगे। எனக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். प्रभु ने मुझे ये क्लेश को நான் अनुमति, மிகுந்த பலன் கொடுக்க मैं போகிறேன். बहुत आयत फल देगा। இந்த ராபோசனம் முடிஞ்சு Yes. நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். ये प्रभु भोजन होने के बाद तुम बहुत आयत फल देंगे, மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரியவராக बहुत மாறுவீர்கள். आयत आशीष भी पाएंगे। ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி हम प्रभु के समुख की ओर ताके। கர்த்தர் நாள் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. Praise the Lord. Thank you Jesus. Yes Jesus. आत्मा प्रभु प्रेमित प्रभु आत्मा ने मुझको जला आत्मा से मुझको जला आत्मा से मुझको तू जला ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா ஆட்கொண்டே நடத்துமையா ஆட்கொண்டே நடத்துமையா आइए प्रार्थना करेंगे।